ஜிவி பிரகாஷ் அவர்கள் சைந்தவியை பிரிய போறதா சொன்னதை தொடர்ந்து பல ரசிகர்கள் நீங்க மீண்டும் ஒன்னு சேருங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருந்த நிலையில இத பத்தி இப்போ ஜிவி பிரகாஷ் அவர்களே முதல் முறையா வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல ஜிவி பிரகாஷ் அவர்கள் அப்படி என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். தமிழ் சினிமாவுடைய தவிர்க்க முடியாத மியூசிக் டைரக்டர்ல ஒருத்தர் தான் ஜிவி பிரகாஷ் அவர்கள். இவர் வெறும் மியூசிக் டைரக்டரா மட்டும் இல்லாம பல வெற்றி படங்கள்ல ஹீரோவா நடிச்சும் கலக்கிட்டும் வந்துட்டு இருக்காரு. என்னதான் இவர் சினிமாவுல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் கூட ரியல் லைஃப்ல நம்ம யாருமே எதிர்பார்க்காத வகையில இவரு ரொம்பவே ஆசைப்பட்டு திருமணம் பண்ண சைந்தவி அவர்களை விவாகரத்து செய்ய போறதா சொல்லிட்டாரு. இந்த ஒரு விஷயமானது ரசிகர்களுக்கு மட்டும் இல்லாம தமிழ் சினிமா பிரபலங்களுக்குமே அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருந்துச்சு. மேலும் இவங்களோட விவாகரத்து வழக்கோட முதல் கட்ட விசாரணை சமீபத்துல சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல விசாரணைக்கு வந்திருக்கு. அந்த விசாரணைக்கு தனித்தனியா வந்த ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் விசாரணை முடிஞ்சு போகும்போது ரெண்டு பேரும் ஒரே கார்ல ஒன்னா ஒற்றுமையா போயிருக்காங்க. அதை பார்த்ததுமே பல ரசிகர்கள் இவ்வளவு ஒற்றுமையா இருக்க நீங்க ஏன் பிரிய போறீங்க, பிரியாதீங்க, மீண்டும் ஒன்னா சேருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே உருக்கமா கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த விஷயங்களை பத்தி ஜிவி பிரகாஷ் அவர்கள் முதல் முறையா என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கும் சைந்தவி அவர்களுக்கும் கணவன் மனைவி அப்படின்ற ஒரு உறவு தான் பிரிய போதே தவிர எங்களுக்குள்ள இருக்கிற நட்பு அப்படின்ற ஒரு பந்தத்துக்கு பிரிவே இல்ல. என்னோட வாழ்க்கையில சைந்தவி அவர்கள் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒருத்தவங்க. அவங்க இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால நினைச்சே பார்க்க முடியாது. சைந்தவி அவர்களுக்கு இதுக்கப்புறமும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் தான் முதல் ஆளா வந்து நிற்பேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நம்ம பக்கத்துல இருந்து கஷ்டப்படுத்துறதை விட தள்ளி இருந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இந்த ஒரு கஷ்டமான முடிவை நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து பேசி தெளிவா தான் எடுத்திருக்கோம். எங்களுக்கு எங்க வாழ்க்கையை விட எங்களோட மகளோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். அதனால நாங்களே பிரிஞ்சு போனாலும் கூட எங்களோட மக எங்க ரெண்டு பேரு கூடயுமே சேர்ந்து கடைசி வரைக்கும் ஒன்னா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. மேலும் இதுக்கப்புறம் நாங்க ஒன்னு சேருவோமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னோட வாழ்க்கையில சைந்தவி அவர்கள் எப்போதுமே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே எமோஷனலா சொல்லி முடிச்சிருக்காரு. சோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பல ரசிகர்கள் அப்படி உங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, பேசி அதை சரி பண்ணிட்டு உங்களுடைய விவாகரத்து முடிவை மாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களை கேட்டுட்டும் வந்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் ஜிவி பிரகாஷ் அவர்கள் இவ்வளவு உருக்கமா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் ஜிவி பிரகாஷ் மற்றும் சைந்தவி அவர்கள் மீண்டும் ஒன்னு சேர்ந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் டியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.